ஆப்கி அதாலத்தில் முன்னாள் யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பார். மாமியாரும் ஒரு காலத்துல மருமகள் தானுங்கிற டைட்டில்ல உறவுகள் எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். அதுல அதிக அளவு நீங்க தான் மாறி இருக்கீங்க. ஆனா இது எப்படி குற்றமாகும்? பிறக்கும்போது மகளா பிறக்கிறா, அதுக்கப்புறம் வயசு பொண்ணாகிறா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி மருமகளாகிறா, மருமக வந்தா மாமியார் ஆயிடுறா. இது ஒரு பொண்ணோட சாதாரண வாழ்க்கை தானே? ஆனா உங்க கேஸ்ல அது சாதாரணம் இல்ல. உங்களோட ஒரு ரூபத்தை நாங்க பார்லிமெண்ட்ல பாத்திருக்கோம். நீங்க பார்லிமெண்ட்ல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு வியூவர்ஸ்க்கு காட்டுறேன். माफी मांगो इस देश से, माफी मांगो सोनिया गांधी आदिवासियों से, माफी मांगो औरतों से, माफी मांगो गरीब से। भारत की हत्या की बात पर कांग्रेस पार्टी ने ताली पीटी आज इस सदन में। इस बात का संकेत पूरे देश को दिया कि मन में गद्दारी किसकी है। You are not India because you define corruption in India. You are not India because you define incompetence. अगर हिम्मत हो राहुल गांधी में तो आकर भारत के ऊपर इस प्रकार का कटाक्ष करने वाले डीएमके के अपने साथी का खंडन करके बताएं। இது ஒரு சாதாரண பெண்ணால பண்ண முடியாது. இங்க இருக்க பெண்கள் கிட்ட வேணும்னா கேட்டு பாருங்க. நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க பாத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருப்பாங்களா? நீங்க பார்லிமெண்ட்ல நடந்த 3 இன்சிடென்ட்ட காட்டுனீங்க. முதலாவது இன்சிடென்ட் என்ன? நம்மளோட ஜனாதிபதி திரௌபதி முர்முர்ஜி அவர்கள் அவங்க பழங்குடியினர், ஏழை பெண்ணுன்னு கிண்டல் பண்ணாங்க. அவங்க சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம் ஃபோர்ஸ்ல இருந்தாங்க. அவங்கள அவமானப்படுத்தினாங்க. அத ஜட்ஜி சார் பார்த்து சும்மா இருப்பாரா? இல்ல. ஏன் அவங்கள அவமானப்படுத்தினாங்க? ஏன்னா அவங்க ஒரு பெண். பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஜனாதிபதிய கிண்டல் பண்ணா அத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அது நமக்கு தான் அசிங்கம். அவங்க இந்த நாட்டோட முதல் குடிமகள். ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து ஒரு பழங்குடி பெண்மணி. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க புருஷனை இழந்திருக்காங்க, அவங்க பசங்களை இழந்திருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க நாட்டுக்கு சேவை செய்யறத நிறுத்தவே இல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தர பார்லிமெண்ட்ல கேவலப்படுத்துறப்போ நம்மள மாதிரி ஆளுங்க பார்த்துட்டு சும்மா உட்கார முடியுமா? மத்த 2 கிளிப்ப மக்களுக்கு, அதாவது நீங்க இங்க இருக்க ஜனங்களுக்கு காட்டுனீங்க. அதுல நான் எதுக்காக கோவப்பட்டேன்? டெல்லியில இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் நாங்க இந்தியாவை உடைச்சிரோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியுமா? நான் மட்டும் இல்ல, இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு பெண்களும், எல்லா சிட்டிசன்ஸுமே அவங்க முன்னாடி இந்த மாதிரி நடந்திருந்தா அவங்க எல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றீங்களா? வாய்ப்பே இல்ல. நீங்களே சொல்லுங்க. இதுல ஆண்கள் பெண்கள்னு ஒரு வேறுபாடும் கிடையாது. சாதாரண இந்தியர்கள் 4-5 பசங்க கீழே உட்கார்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நம்ம நாட்டை யாராவது திட்டினா அவங்க அமைதியா உட்கார்ந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்களா? நீங்க செஞ்சது எல்லாமே சரிதான். இப்ப நான் உங்க அடுத்த ரூபத்தை காட்டுறேன். பத்மேஸ்வரி. இது நான் பார்லிமெண்ட்ல உங்க குரல் ஒலிக்கிற மாதிரி இதுல எதுவுமே பேசாமையே உங்க கேரக்டர் பல விஷயங்கள சொல்லுது. இத வச்சு நீங்க உங்களை எப்படி மாத்திக்கிறீங்கன்னு கேக்குறேன். அதாவது நீங்க பார்லிமெண்ட்ல பார்த்த ஆளு உண்மையான ஆளு. இது கற்பனை கதாபாத்திரம். பார்லிமெண்ட்ல நான் ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீங்க காட்டினது கற்பனைய நிஜமாக்குறது. அந்த கற்பனையில ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு மருமகளா பாத்திரம் என்னவா இருக்கும்? அதே மாதிரி எல்லா கூட்டு குடும்பத்திலயும் அதோ நீங்க அங்க ஒரு ஷார்ட்ஸ் காட்டுறீங்கல்ல,
அந்த துளசின்ற கேரக்டர் யார கொல்ல போறாங்களோ அது அவங்களோட குழந்தை. அவங்க ஏன் அவனை கொல்றாங்க? ஏன்னா அவன் ஒரு பொண்ண பலாத்காரம் பண்ணிருக்கான். அதாவது ஒரு சாதாரண இந்திய பெண் ஒரு நியாயத்தை பத்தி பேசும்போது தனக்கு சொந்தமானவங்களையே எதிர்த்து நிப்பா. அதுக்கு இது ஒரு உதாரணம். அதனால ரோல் ரிவர்ஸ் கிடையாது. எங்க என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்களோ நான் அதை நிறைவேற்றிருக்கேன், அவ்வளவுதான். அதாவது ஆரம்ப காலத்துல உங்களை யாரோ ஆக்டராவே ஏத்துக்கல, ஸ்டாராவே ஏத்துக்கல. முதல் நாள் நீங்க வந்து அந்த சீரியல் செட்டுக்கு போனப்போ வாட்ச்மேன் என்ன உள்ளவே விடல. ஆமா. நீங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது இப்ப எப்படின்னு தெரியாது, ஆனா என்னோட சின்ன வயசுல ஜீன்ஸ், டி-ஷர்ட், செப்பல் எல்லாம் மாட்டிக்கிட்டு நான் வேலைக்கு போனப்போ நான் வாட்ச்மேன் கிட்ட கேக்குறேன், சார் என்ன உள்ள விடுங்க, நான் வேலைக்கு போகணும்னு. அவரு என்ன வேலை உனக்கு? இல்ல நான் உள்ள போகணும், எனக்கு ஷூட் இருக்குன்னு. அதுக்கு அவரு நீ கிளம்புமான்னாரு. அதுக்கு நான் சார் நான் உண்மையிலே ஆக்டர் தான்னு சொன்னேன். அவரு உடனே உனக்கு உள்ள வேலை என்ன இருக்கு? நான் உடனே துளசி துளசி எல்லாம் யாரையும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு நான் உடனே இல்ல அந்த துளசியே நான் தான்னு சொன்னேன். சோ எனக்கு அப்படிலாம் நடந்திருக்கு. ஒருவேளை கடவுள் எனக்கு இது ஒரு அறிகுறியா கூட காட்டியிருக்கலாம். எப்பெல்லாம் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்களோ, எங்கெங்கெல்லாம் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் நான் உயரத்தை தொட்டேன். நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். ஏக்தா கபூரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமே. ஆரம்ப காலத்துல நான் போனப்போ நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். அப்போ அந்த டைம்ல நான் கான்ட்ராக்ட் பேப்பர்லலாம் சைன் பண்றதுக்கு பாலாஜி ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். இன்னைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அண்ட் எங்க அப்பா எனக்கு அன்னைக்கு ஒரு டெட்லைன் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு மட்டும் உனக்கு வேலை கிடைக்கலனா நான் எங்க சொல்றேனோ அங்கதான் உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. என் மைண்ட்ல அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தது. அதாவது என்னோட அப்பா அந்த ஆபீஸ்க்கு போற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அப்படி ஒரு வார்த்தையை என்கிட்ட அவர் சொன்னாரு. நான் போய் அங்க கேக்குறேன், சார் கொஞ்சம் சீக்கிரமா கான்ட்ராக்ட கொடுங்க. அது ஏதோ ஹீரோயினோட 3வது தங்கச்சி, அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுங்க. அப்போ ஏக்தா கபூர் வந்து அங்க ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க கூட ஜனார்தன் ஒரு பண்டிட்ஜியும் உட்கார்ந்திருந்தாரு. அவர் என்ன தூரத்துல இருந்து பார்த்து சொல்றாரு, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் உடனே புடிங்கன்னு சொன்னாராம். எதுக்கா இருக்கும்? அதாவது அவரு ஃபேஸ் ரீடிங் பண்ணுவாராம். இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, அவ எங்கேயோ போவான்னு. நீ அந்த பொண்ண துளசி கேரக்டர்ல நடிக்க வைன்னு சொன்னதை நான் கேட்டேன். இப்படி அவங்க 2 பேருக்குள்ள பேசிட்டதுக்கு அப்புறம் ஏக்தா அந்த பொண்ணு வெளியே வந்தாங்க. உன் பேர் என்ன? அப்ப நான் ஸ்மிருதி மல்கோத்ரான்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பேர் அது. அதுக்கு அவங்க என்ன சைன் பண்ணிட்டு இருக்க? மேடம், அவங்க அந்த கான்ட்ராக்ட புடுங்கி உடனே கிழிச்சு போட்டாங்க. ஐயோ, வந்த வேலை போயிடுச்சேன்னு அவங்க இல்ல நீ போய் வேற பேப்பர்ஸ் எடுத்துட்டு வான்னு அதுல எழுதுறாங்க. சாஸ்பி கபி பஹுத்தின்னு. அப்புறம் அப்படியே துளசின்னு எழுதுனாங்க. நான் உடனே அப்படியே அதிர்ச்சியில இருந்தேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச வேலையை அந்த பேப்பரை கிழிச்சிட்டாங்க. என் முகம் ஒரு மாதிரி ஆனதும் அவங்க கேட்டாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு நான், மேடம் இன்னைக்கு என்னோட பர்த்டே, என்னோட கடைசி ஹோப் இதுவா தான் இருந்தது. உடனே அந்த பொண்ணுக்கு கேக் வாங்கிட்டு வாங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தேன். இனிமே நீ தான் துளசின்னாங்க. நீ தான் வரலாற உருவாக்க போறேன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு வரலாறெல்லாம் வேண்டாம், எனக்கு சேலரியா எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். அவங்க வரலாறுன்ற விஷயத்துல மூழ்கி இருந்தாங்க. நான் பே செக்குக்காக காத்திருந்தேன். ஆனா வரலாறு உருவாக்கப்பட்டுச்சு. உண்மைதான், வரலாறு என்னமோ உருவாக்கப்பட்டுச்சு. இங்க சின்ன பசங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மேபி பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அமிதாப் பச்சன் சாருக்கு ஒரு பெரிய ஷோ வர வேண்டியதா இருந்தது. எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்கன்னா, அந்த டைம்ல யாருமே டிவி ஆன் பண்ணவே மாட்டாங்க. ராத்திரி 10:30 மணிக்கு உலகமே தூங்கும். இதுல நான் எப்படி வரலாறு படைப்பேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நேயர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. சிகரத்தை நான் தொட ஆரம்பிச்சேன். முதல்ல உங்களை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணது ஊலாலா அப்படிங்கிற ஷோல, கரெக்ட் தானே? அதாவது நீங்க எல்லாருமே ஓடிடில பாத்திருப்பீங்க. ஆனா நீலம் பாத்திருக்கீங்களா? உங்க ஆக்டர் கொட்டாரி. ஆமா, நீலம் கொட்டாரிய பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஹிந்தி பேசுற பொண்ணு இருந்தா அவளை கூப்பிடுங்கன்னு சொன்னாரு. நான் அப்போ அங்க போய் சொல்லுங்கன்னு கேக்குறேன். ஹிந்தி படிக்க தெரியுமான்னு கேட்டாரு. நான் தெரியுமேன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த நடிகைக்கு உடம்பு சரியில்லை, நீ இந்த கேரக்டர்ல நடிக்கணும், நடிச்சிருவியான்னு கேட்டாரு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, புது பொண்ணு நடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். 9 மணி நேரம் ஷிஃப்ட் போட்டாங்க. நான் கடகடன்னு 1 மணி நேரத்துல படிச்சு முடிச்சுட்டேன். வேலை முடிஞ்சது 8 மணி நேரம் மிச்சமும் ஆச்சு. அவங்க இந்த பொண்ணு ரொம்ப டேலண்டடா இருக்காளே. அப்புறம் எல்லா ப்ரொடியூசரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா, அதிகமா பணமும் வாங்குறது இல்ல, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றா, இவளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னாங்க. இப்படிதான் என்னோட பயணம் ஆரம்பிச்சது. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்ப இருக்கிற பிரபலமான ஆக்டர் அர்ஜுன் கபூர், அவரோட பாட்டி இருந்தாங்க,
சதீஷ் ஹோரி, மோனா கபூரோட அம்மா, அவங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் ராகுல் ரவேல் அவரும் கூப்பிட்டாரு. அப்புறம் ஷோபா கபூரும் கூப்பிட்டாங்க. ஃபோன் பண்ணாங்க, நான் ஜிதேந்தர் சார் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறோன்னு. நான் எந்த ஜிதேந்தர்? நீ என்ன முட்டாளா? நான் ஆக்டர் ஜிதேந்தர்னாங்க. நான் அதுக்கு எனக்கு எதுக்கு அவர் ஃபோன் பண்ண போறாருன்னு. நீங்க ஒரு நாள் நேர்ல வாங்க, அவர் கூப்பிடுறாருன்னு சொன்னாங்க. நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல உங்களை ஒரு கராஜ்ல வச்சுதான் முதல்ல என்ன இன்டர்வியூ. கேரேஜ்ல தான் இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த டைம்ல ரஜினி சீரியல் நீங்க பசங்கெல்லாம் பாத்திருக்க மாட்டீங்க. பிரியா டெண்டுல்கர் அங்க ஷூட்டிங்ல இருந்தாங்க. அவங்க வந்தாங்க. இந்த பசங்கெல்லாம் போய் அவங்க யாருன்னு ஹிஸ்டரி ரிவைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு இவங்க யாருன்னு கேட்டாங்க. புதுசா வந்த பொண்ணுன்னாங்க. உடனே பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா பண்ணுன்னு சொன்னாங்க. நான் அவங்கள அப்படியே பப்பரப்பேன்னு பாத்துட்டு இருந்தேன். அவங்க எவ்வளவு பெரிய லெஜெண்ட். நான் அப்ப கேரேஜ்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன். ஃபெயில் ஆயிட்டேன். அதனாலதான் சொல்றேன், நான் ஜெயிச்சதுல மட்டும் இல்ல, நான் ஃபெயில் ஆனதுல கூட எனக்கு நிறைய வெற்றி கிடைச்சிருக்கு. நீங்க நிறைய ஃபெயிலியர்ஸ பாத்திருக்கீங்க. ஆனா நான் உங்களை பத்தி உங்க ஹிஸ்டரிய பாக்கும்போது மீகா ஒரு ஆல்பம் பண்ணிருக்காரு. இந்த ஜெனரேஷனுக்கு மீகா தெரியுமா? மழையில் பரவியது நெருப்பு. அது மழையில, நான் நெருப்புல இருந்தேன். சின்ன சின்ன கேரக்டர் தான் ரஜித் சார். இருந்தாலும் ஒன்னு, நான் டெல்லியில இருந்து வந்தவ. என் குடும்பத்துல யாருக்குமே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது. அப்பா அம்மாக்கு ஆக்டிங்ன்ற பேரை கேட்டாலே பிடிக்காது. சாப்பிடுறதுக்கு காசு இல்ல. அந்த டைம்ல வரம்புக்குள்ள மரியாதையா நேர்மையா கிடைச்ச வேலைய, அது ரொம்ப நேரமா நிக்கிற வேலையா இருந்தாலும் அது ஒரு வேலை. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கருணை காட்டுவாரு, நல்லபடியா பொழைச்சு போன்னு. அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி நிறைய வேலை பார்த்தேன். சின்ன சின்ன வேலையா பார்த்தேன். அது மத்தவங்களுக்கு தெரியாது, அது ஒரு நாள் வரலாறா மாறும்னு. நான் இப்போ என்னோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தேன்னா, நான் நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு புது ஆளுக்கு, யாருனே தெரியாத ஒரு ஆளுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால என் வாழ்க்கையில ஒரு லட்சியமா இருக்கு. என்னால எவ்ளோ முடியுமோ அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு, எந்த ஒரு அடையாளமும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு யங்ஸ்டருக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு அப்படிதான் வாய்ப்பு கிடைச்சது. மாடலிங் காலத்து போட்டோஸ் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி எடுத்தது உண்மையிலேயே எல்லாம் ஸ்டன்னிங் பிக்சர்ஸா இருந்தது. ஸ்டன்னிங் எல்லாம் கிடையாது. காட்டலாமா? ஐயோ Stunning? கடவுளே. ஏன்னா ஸ்மிருதி ஒரு காலத்துல ஒல்லியா இருந்தா. இது மிஸ் இந்தியாவோட பிக். ஆனா இப்ப என்ன பார்த்தா அப்படி தெரியாது. ஆனா அப்ப நான் மிஸ் இந்தியா ஃபைனலிஸ்ட்ல இருந்தேன். இந்த எல்லா விஷயங்களும் இன்னைக்கு ஆனா நான் இன்னைக்கு மக்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஒரு விஷயத்த சார் இன்னும் சொல்லவே இல்ல. சொல்லவா? இப்ப நீங்க பாக்குற போட்டோ 1998ல எடுத்தது. அதே மாதிரி 1995ல இருந்து 1997 வரைக்கும் நான் எங்க வேலை பார்த்துட்டு இருந்தனோ அங்க ரஜித் சார் தான் ஹெட்டா இருந்தாரு. இவர் ஒரு நாளும் ஆக்சுவலி நாங்க வந்து பாட்டம் ஆஃப் த பிரமிட்டா இருந்தோம். ரஜித் சார் நல்ல உயரத்துல இருந்தாரு. நியூஸ்லாம் படிப்பாரு. ஜீ நியூஸ்ல இருந்தும் அண்ட் அவங்க தான் சிங்கரா இருந்தாங்க. நான் ஸ்மிருதி இரானி. யாருக்கு தெரியும் ஒரு நாள் நீங்களும் சாதனைய படைச்சு இந்த குண்டுக்குள்ள வந்து உட்காருவீங்கன்னு. அதாவது இப்போ நீங்க ஆப்கி அதாலத்துல இருக்கீங்க, இந்த பில்டிங்ல இருக்கீங்க. அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டை நான் பார்த்திருக்கேன். நான் இந்த நாட்டோட அரசியலுக்கு முதல்ல டெல்லிக்கு வந்தப்போ அந்த இடத்துல கூட்டத்தை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு ரஜித் சார் நின்னுட்டு இருந்தாரு. ரொம்ப பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறீங்க. நான் எதுக்காக ஞாபகம் படுத்துறேன்னா எனக்கு மட்டும் வயசாகல. நானும் உங்களோட பழைய நினைவுகளை இப்ப ஞாபகப்படுத்துறேன். நான் குற்றச்சாட்டுகளை படிக்கிற மாதிரி இருக்கு. வினோத் கண்ணா கூட நீங்க ஒரு படம் நடிச்சீங்க. படம் நடிக்கல, நான் ஒரு டெலிவிஷன் சீரியல் நடிச்சேன். அந்த சீரியலை நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே எழுதினேன். அவர் கூட ஒர்க் பண்ணதுல உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. ரொம்ப எஸ்டியூட்டான ஆக்டர், அனுபவசாலி. அதே மாதிரி பாலிடிக்ஸ்லயும் அவருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, பக்தி இருந்தது. அப்புறம் அவருக்கு ஒரு இன்க்ளினேஷன் இருந்தது. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அவர்கிட்ட டிசிப்ளின் இருந்துச்சு. அதோட நான்சென்ஸுங்கிற விஷயமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கறது, அதோட அவர்கிட்ட
நோ நான்சென்ஸ்ங்கிற விஷயத்த சர்வே பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. உண்மைதான். அரசியல்லையாகட்டும், அதே மாதிரி படங்கள்லையாகட்டும், வினோத் கண்ணாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். வினோத் கண்ணா சாரும் அப்படிதான், ஹேமா மேடமும் அப்படிதான். இப்பவும் ஹேமா மேடமோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. சத்ரு சார் இப்போ ஆப்போசிட்ல இருக்காரு. ஆனா வாழ்க்கையில என்னோட முதல் அவார்ட் கொடுத்த நபர்கள்ல ஒருத்தர் சத்ரு சாரை தான் நான் பெருமையா சொல்லுவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பழைய கிளிப்ல பார்த்தா தெரியும். அதாவது நான் ஜட்ஜ் இடத்துல, அதாவது இன்னைக்கு ஜட்ஜி உட்கார்ந்துருக்காருல அந்த இடத்துல நான் அந்த மாதிரி ஜட்ஜா உட்கார்ந்துருக்கேன். அப்போ நான் யார பத்தி ஜட்ஜ்மெண்ட்டோ இல்ல கமெண்ட் கொடுத்தனோ அவர் இன்னைக்கு பஞ்சாபோட சிஎம். பகவத் மான். ஆமா, அதாவது டெலிவிஷன், மீடியா, பத்திரிக்கை உலகத்துல அல்லது அகாடமிஷன்ல இருந்தாலும் இல்ல ஆக்டர்ஸா இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேர் இப்பவும் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் சத்ரு சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆ, நான் அவரை பத்தி கமெண்ட் பண்ணாம இருக்கிறதே நல்லது. ஆனா உண்மைதான், இந்த எல்லா ஸ்டோல் வேர்ட்ஸும் நான் தத் சார் கிட்ட வேலை பார்த்திருந்தாலும் அவரை காங்கிரஸ்ல இருந்திருந்தாலும் அவரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, அமித் சார பத்தி சொல்லுவாங்க அவர் மனசு ரொம்ப சோகமாயிடுச்சுன்னு. அவரோட இயல்பே அப்படிதான். அதாவது 2 வாள்கள் இழுத்தாலும் அவர் எப்பவுமே அமைதியின் சிகரமா தான் இருப்பாரு. ஆனா எங்க பரம்பரைலாம் எப்படின்னா, ஒரு தடவை வாள் எடுத்தாச்சுன்னா ரத்தக்கரை படியிற வரைக்கும் நாங்க அதை உள்ள வைக்க மாட்டோம். சோ இதுதான் பாக்குற பார்வைக்கும் அனுபவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். யா, પબ્લિક இப்போ கேள்வி கேட்பாங்க. તો મોટાબેન મારું કહેવાનું એમ છે કે હવે અમે તુલસીનું કયું રૂપ જોઈશું, જે જૂનું હતું ઈ કે કોઈ નવા આપણે અંદાજમાં? ગુજરાતીમાં જ વાત કરશું તો બધાને કેમ ખબર પડશે કઈ વાત થઈ? જ્યાં જાઓ ત્યાં ગુજરાતી. હા, જ્યાં જ્યાં ગુજરાતી ત્યાં સદાકાળ ગુજરાત. પણ இப்போ இவர் என்ன கேக்குறாருன்னா, துளசி இப்போ என்ன கேரக்டர்ல இருக்காரு, நான் இப்போ அவருக்கு டிரான்ஸ்லேட்டர் ஆயிட்டேன். சூப்பர் மேடம். அதாவது நீங்க இப்ப எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் புரியுற மாதிரி சொல்றேன். ઘરની વહુ જેમ હતી એમ જ છે. அதே மாதிரி தான் நான் இப்ப வரைக்கும் இருக்கேன். પણ ફરી મળીએ આપણે. வேற யாராவது கேள்வி கேட்கறீங்களா? मी नागपूरमधून महाराष्ट्रमधून तुम्हाला बापरे, ही काय आज मला लँग्वेजची टेस्टिंग चालली आहे का? नाव काय आहे तुमचं दादा? प्रदीप प्रदीप नाव प्रदीप आहे. दादा. मी किती वर्ष झाले इकडे? मला 16 मध्ये आलो होतो इकडे. अरे वा, सांगा. मला एक माझा प्रश्न आहे तुम्हाला की महाराष्ट्रात आता मराठी भाषेवरून जे विवाद सुरू आहे, तर राज ठाकरे साहेब म्हणतात की जो हिंदी में बोलेगा त्याच्या कानाखाली वाजवेल, हे खरं आहे का? எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இந்த விஷயத்த உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். என்னோட பாட்டி மகாராஷ்டிரியன், என்னோட தாத்தா பஞ்சாபி. பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அவர் உத்தரப்பிரதேஷ்க்கு வந்துட்டாரு, முராதாபாதுக்கு. எங்க அப்பா பெங்காலி. அப்புறம் என்னோட பாட்டி இப்ப நடந்த சில பிளவு பங்களாதேஷ்ல, அங்கிருந்து வந்து தூப்படி அசாம்ல இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்டர் நல்ல விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒளி என்பது உரையாடலின் கருவி, அது கட்டுப்பாட்டின் குறியீடு, அது நாட்டை பத்தின பெருமையின் அடையாளம். நம்மளோட நாடு பல்வேறு நூல்கள்ல கட்டப்பட்டிருந்தாலும் ஒரே நூல்ல இணைக்கப்படுற உறவுதான் அது. இந்த பிணைப்பு ஒரு மொழிக்கோ சமூகத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு மதம், ஒரு ஜாதி, ஒரு மாநிலம், இந்த மாதிரி எல்லாரையுமே தான் அது பாதிக்கும். நம்ம இந்தியாவை நம்ம தாய்நாடுன்னு சொல்றோம். அந்த தாயோட கையில அடிபட்டாலும் நெத்தில அடிபட்டாலும் அம்மாவுக்கு தான் வலிக்கும். நம்ம நாட்டுல 16,000 மொழிகள்ல பேசுறோம். 125 மொழிகளுக்கு மேல அரசியல் அமைப்பால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போவும் நம்ம முன்னேறி வரதுக்கான காரணம் நம்ம எல்லா மொழிகளோட பண்பாட மதிக்கிறோம். आणि मी तुम्हाला भेटते कार्यक्रम परत. குஜராத்தி அப்புறம் மராத்தியில கேட்டீங்க. பெங்காலில யாராவது கேட்க விரும்புறீங்களா? இன்னைக்கு யாராவது என்ன எனக்கு கேட்கலாம். டெஸ்ட் எடுக்கிறீங்களா? லாங்குவேஜ் டெஸ்டா இது? அப்போ ল্যাঙ্গুয়েজ টেস্ট நடக்குதுன்னா நீங்க আপনি কি বাঙালি? হ্যাঁ বাঙালি। এ মা, কোথা থেকে? নামটা কি আপনার? আমার নাম সানন্দা ব্যানার্জি, কোথা থেকে আপনি? কলকাতায়, এখন নয়ডাতে থাকি। আচ্ছা, তো আমার বাংলাতে- দাদু থাকতেন সল্ট লেকে। আচ্ছা, আমি অ্যাকচুয়ালি অরিজিনালি শান্তিনিকেতন থেকে। আরে বাবা, বাপের বাড়ি শ্বশুর বাড়ি দুটোই। আমার দাদু ছিলেন সল্টলেক থেকে, মানে দাদুর ভাই এরা সবাই ওখানে এখনো মামা থাকেন, আর পরিবারের 1-2 লোক দমদমে থাকে. அதெல்லாம் எனக்கு எங்களுக்கும் கொஞ்சம் தமிழ்ல புரியுற சொல்றேன், மாதிரி சொல்றேன். சொல்லிருங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கொல்கத்தால இருந்து வந்தேன், இப்ப நொய்டால இருக்கேன்.
அப்புறம் இவங்களோட அப்பாவோட குடும்பம் வந்து சாந்தி நிகேதன்ல இருக்காங்க. நான் இவங்க கிட்ட எப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டேன்னா, எங்க அப்பா அண்ணன் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. அப்புறம் தம்தம்லயும் எங்க சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னேன். என்ன நீங்க பெரிய டிரான்ஸ்லேட்டராகவே மாத்திட்டீங்க. হ্যাঁ বলুন। আমি বাংলাতে একটা কোয়েশ্চেন জিজ্ঞেস করতে চাই যে আমাদের যে বাংলার মহিলা মুখ্যমন্ত্রী উনি মহিলা হওয়ার সত্ত্বেও বাংলাতে যে এত স্পেশালি হিন্দু মহিলাদের ওপর এত অত্যাচার হচ্ছে সেটার কোনো বিচার নেই, এই ব্যাপারে আপনার কি মত? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இவங்களோட பெங்கால் முதலமைச்சர் வந்து பெண்ணா இருந்தும் பெண்களுக்கு நடக்கிற அநியாயத்தையும் அதுலயும் இந்து பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தியும் ஏன் தடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இவங்க கேக்குறாங்க. அதுதான் இவங்களோட கேள்வியா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க ஆண் யாரு பெண் யாருங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம ஒரு அதிகார பதவியில இருந்தோம்னா நம்மளோட லட்சியம் என்னவா இருக்கணும்னா, அரசியல் அமைப்பின் பாதுகாப்பின் கீழ் எல்லா தர்மத்திலையும் எல்லா மதத்திலையும் நம்ம வயசானவங்கள காப்பாத்தணும். நம்ம பிரதமர் சொல்லுவாரு, மாமாட்டி மானுஸ்னு பெங்கால்ல பேசுவாங்க. பெங்காலோட கலாச்சாரத்துல இந்த துர்கா பூஜைங்கிறது ஒரு நெசசிட்டியா இருக்கு, ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு. আমরা যে বলি না মহিলাটা ধর্ষিত হচ্ছে, வன்முறை நடந்தாலும் அது தடுக்கிறது நம்மளோட உரிமை. அது பெங்கால்ல இருக்கட்டும் இல்ல அது நம்மளோட நாட்டுல இருக்கட்டும், அதை யாராலையும் ஏத்துக்க முடியாது. நான் ஒரு செயல்பாட்டாளரா பெங்கால்ல நான் அந்த காட்சியை பார்த்திருக்கேன். அது டெல்லியிலயோ நொய்டாலையோ உட்கார்ந்திருக்க இளைஞர்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஒரு சாதாரண ஏழை வீட்டு பையன், கிராமத்து பையன் டிஎம்சி மம்தாஜி மேடமுக்கு எதிரா குரல் கொடுத்தா அவனை பொது வழியில வயல்ல தூக்குல போடுறாங்க. பாஜாவுக்காக வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக போன நம்மளோட பெண்களை முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் பொது இடத்துல அவங்கள தலைமுடிய இழுத்து மானபங்கப்படுத்துறாங்க. கிராமத்துக்குள்ள பாஜக தொண்டர்கள் வரக்கூடாதுன்னு அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டமா உட்கார்ந்து பேசினாங்க. உங்க வீட்டு பெண்களை எங்க கூட அனுப்புனாதான் உங்களை உள்ள அனுமதிப்போன்னு சொன்னாங்க. இதெல்லாமே அரசியல் உண்மை. இந்த மாதிரி பாஜக தொண்டர்கள் பெங்கால்ல மட்டும் இல்ல, கேரளால கூட நடந்துச்சு. சமீபத்துல நம்மளோட பிரதமர் ஒருத்தரை மாநில சபைக்கு நாமினேட் பண்ணதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. மகா மஹிம் குடியரசுத் தலைவரால தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் இந்த சங்கத்துல ஒரு சேவகரா இருந்தாரு. ஆனா அவரோட 2 காலையும் வெட்டிட்டாங்க. கேரளால பாஜக தொண்டர்கள் எப்படிலாம் கொல்லப்பட்டாங்கன்னா, ஒருத்தர் ஸ்கூட்டர் ஓட்டுவாரு, ஏதோ வயிற்று பொழப்புக்கு அவரோட கையை இங்க வெட்டிட்டாங்க. சம்பாதிக்க முடியலனா எப்படி குரல் கொடுக்க முடியும்? நான் 25 வருஷம் இந்த மாதிரி தொண்டர்கள் கூட வேலை பார்த்திருக்கேன். ரஜித் சார் அடல் பிஹாரி வாஜ்பாய பிரதமரா பார்த்திருக்காரு, நரேந்தர் அண்ணனை பிரதமரா பார்த்திருக்காரு. ஆனா நாங்க இருந்த பொலிட்டீஷியன்ல எங்களுக்கு எந்த பவருமே இல்ல. ஒருத்தருக்கு இன்னொருத்த தவிர வேற எந்த ஆதரவும் எங்களுக்கு இல்ல. பாஜகவுல என்னோட இருக்கிற உறவுகளை நான் என்னைக்குமே புறக்கணிக்க மாட்டேன். நான் கேள்விப்பட்டேன், ஜார்க்கண்ட்ல இருந்த ஒரு பெண் தொண்டரை நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களாமே. ஆஷா, அவ மாணவ பேரவையில இருந்தா. அப்புறம் அவளுக்கு ஒரு 26 வயசு இருக்கும். அப்போ அவகிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, நான் அப்போ ஷூட்டிங்ல இருந்தேன். விக்டர் பானர்ஜி கூட பெங்காலி படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் மகளிர் அணி தேசிய தலைவியா இருந்தேன் 2011ல. யாரோ சொல்லியிருக்காங்க, நீ போய் ஸ்மிருதி இராணிய பாருன்னு. அவ வந்து பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸா இருந்தா. நான்லாம் போய் ஆக்ட்ரஸை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு அப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. இல்ல அவளோட கணவர் வந்து போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. என்னை பார்க்கறதுக்காக கொல்கத்தா வந்திருந்தாங்க. அப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ பிஜேபியில ஜாயின் பண்ணு, ஜார்க்கண்ட்ல வந்து வேலை பாருன்னு. அவ பழங்குடி இனத்தை சேர்ந்தவ. எப்படியோ அவகிட்ட பேசி ஒரு வழியா நான் அவளை ஒத்துக்க வச்சுட்டேன். அவ என் கூட அணி தலைவியா இருந்தா. அப்புறம் அவளோட முதல் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு அவளோட ஹஸ்பண்ட் ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு, அவளுக்கு கிஃப்ட் வாங்கி தரத்துக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்காக. அவளை அங்கேயே கடையில விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிருக்காரு, அவருக்கு ஏதோ வாங்கறதுக்கு. அப்போ ஆஷாக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. நக்சல்ஸ் ஃபோன் பண்ணிருக்காங்க, உன் புருஷனை நாங்க கொன்னுட்டோன்னு, என்ன பெரிய தலைவியான்னு, வந்து டெட் பாடி எடுத்துட்டு போன. நீங்க யோசிச்சு பாருங்க, 26 வயசு பொண்ணு, ஃபோன் வந்திருக்கு. நீ நக்சல்ஸுக்கு எதிரா ஜார்க்கண்ட்ல குரல் கொடுத்தாலோ இல்ல கிராமத்துல குரல் கொடுத்தாலோ கும்லா தும்காங்கிற இடத்துல வேலை பார்த்திருக்கா. உன் புருஷனை கொண்டுட்டோம், வந்து பாடியை வாங்கிட்டு போன்றிருக்காங்க. ஆப்வியஸ்லி அவ அப்படியே ஷாக்ல இருந்திருக்கா. அவ
நம்ம கட்சியை சேர்ந்தவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. நம்மளால 26 வயசு பொண்ணோட வாழ்க்கை நாசமாகறத பார்க்க முடியாது. அப்புறம் நான் ஆஷாவை கூட்டிட்டு வந்தேன். மும்பைல என் கூட தான் இருந்தா. எனக்கு ஆஷா வந்து சொந்த கால்ல நிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு நான் அவளை கூடவே வச்சிருந்தேன். அது வரைக்கும் நான் அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். என்ன ஆகணும்னு நான் கேட்டேன். அவளுக்கு ஒரு தலைவர் ஆகணும்னு சொன்னா. ஏன்னா எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்னு சொன்னா. ஏன்னா அவளுக்கு அப்போ வெறும் 27 வயசுதான். நான் அப்போ அவகிட்ட சொன்னேன், ஆஷா நான் உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனா அவ வேண்டவே வேண்டான்ட்டா. ஏன் காரணத்தினால என் குடும்பத்துல வேற யாருமே இறக்க கூடாதுன்னு. நான் வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா. அவ தேர்தல்ல நின்னா. ராஞ்சில 2 தடவை மேயர் ஆனா. பாஜகல தேசிய அமைச்சர் ஆனா. இப்போ கமிஷன்ல உறுப்பினரா இருக்கா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல்ல நீங்க நிறைய தலைவர்களை பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்களோட திரைகளை கொஞ்சம் விலக்கி பாத்தீங்கன்னா பல பேரோட வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கும். அப்புறம் ஆஷாவை பிஜேபியோட பொருளாளரா நியமிச்சிருக்காங்க. அதாவது நீங்க பெங்காலில, குஜராத்தில, மராட்டில, அப்புறம் பஞ்சாபிலையும் பேசுறீங்க, ஐயோ. ஹிந்திலையும் பேசுறீங்க. Sprechen Sie Deutsch? இல்ல, Ich spreche, aber wenn ich. நான் மொத தடவை உங்களுக்கு சொல்ல ஐயோ, அது நினைக்கிறேன். நான் சொன்னது ஜெர்மன். ரஜித் சார் ஷாக் ஆயிட்டாரு. இப்ப நான் ஜெர்மன் ஆடியன்ஸ் எங்கிருந்து கூட்டிட்டு வர்றது? ஆப்கி அதாலத்தோட இந்த ஷோஸ நாங்க வெவ்வேறு மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஆன் ஏர்ல விட்டுருக்கோம். அப்படியா? அதுல குஜராத்தி இருக்கு, பெங்காலி இருக்கு, மராட்டியும் இருக்கு, தமிழும் இருக்கு, தெலுங்கும் இருக்கு. சோ நான் என்ன கேக்குறேன்னா, இந்த 3 மொழிகள்ல பேசியிருக்கீங்க. இதுல நீங்க உங்க நேயர்களுக்கு சொல்லிருங்க. அதாவது ஆப்கி இவரு அதாலத் ஃப்ரீயா ப்ரோமோ பேசி வாங்குறாரு. আপনারা সবাই আপকি আদালত বাংলায় দেখুন. আমি আপনাকে অনুরোধ জানাচ্ছি, આપ સૌ આવીને રજતજીનું આપકી અદાલત ગુજરાતીમાં જો એવી મારી વિનંતી. आणि नागपूर काय बोलायचं आहे यांना? बोला, रजतजीचा प्रोमो करा तुम्ही पण. मराठीत बघा आपकी अदालत रजत शर्मावर. ரொம்ப நன்றி. இது மூலமா ஆப்கி அதாலத் அவங்க எல்லார்கிட்டயும் போய் சேரும். அவங்க மொழிகள்ல பாத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரமோஷன் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.